ஓம் சாய்ராம். சகலம் சாய்பாபா நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். வயலூர் பாபா கோயிலுக்கு நான் டொனேஷன் வாங்கிட்டு இருந்தேன். ஏன் இதை நிறுத்திட்டேன்? இந்த கேள்வி நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அந்த கோயிலில் சில மோசடிகள் நடக்க ஆரம்பித்தது அப்படிங்கிறது என் காதுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நான் அந்த வீடியோவை கொடுத்து டொனேஷன் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னேன். அது என்ன மோசடி அப்படிங்கிறதையெல்லாம் உங்களுடைய செவிகளுக்கு கொண்டு சேர்த்த வேண்டியது என்னோட கடமையாக நான் நினைக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வணக்கம். இது சகலமும் சாய்பாபா. ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம வயலூரில் இருக்கிற பாபா கோயிலுக்கு நம்ம டொனேஷன் கலெக்ட் பண்ணோம். அங்கே கோயில் உருவாகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எவ்வளவோ எஃபர்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம், நிறைய உதவிகள் எல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். அப்படின்னாலும் நான் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். என்னென்னா, இந்தக்கு மேலே கோயிலுக்கு டொனேஷன் தராதிங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கெல்லாம் நான் பர்சனலாக சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி சிஸ்டர், இந்த மாதிரி அந்த கோயிலில் சில விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது. அதில் என்ன விஷயங்கிறத நான் இப்போ ஓப்பனாக உங்களுக்கு இந்த வீடியோ மூலமா சொல்லிக்க விருப்பப்படுறேன். அதுவும் ஒரு வாய்ஸ் நோட்டோட. அந்த வயலூர் கோயிலில் வாலண்டியர்ஸ் ஒரு 10 பேர் இருப்பாங்கங்க. அந்த 10 பேரில் ஒரு முக்கியமான 2 வாலண்டியர்ஸ் எனக்கு ஒரு தகவல் கொடுத்தாங்க. அது என்ன அப்படின்னா, அந்த கோயிலில் அந்த குருஜியை வச்சு நிறைய மோசடி வேலை நடக்குது அப்படின்னும், அதே கோயிலில் இருந்த ரம்யாவும் ஆரி ஒர்க் மேமும் நாள் ஃபுல்லாக சேவை செஞ்சு அவங்களைவே அவங்க பயமுறுத்தி ஏமாற்றியிருக்காங்க அப்படின்னும் சில தகவல்களை அவங்க எனக்கு கொடுத்தாங்க. என்னெல்லாம் சொல்லி ஏமாற்றிருக்காங்க அப்படின்னா, நம்ம அந்த அங்கே இருக்கிற பாபா சக்தி வாய்ந்தவர்னு நமக்கு தெரியும். பாபாவே பல பேர்த்துடைய கனவுல எல்லாம் போய் டொனேஷன் எல்லாம் கேட்டிருக்காரு. அதெல்லாம் வெளிநாட்டிலேயே நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருந்தாலும், இந்த இடத்துல பாபாவை ஓரங்கட்டிட்டு அங்கே இருக்கிற குருஜி தான் பிரதானமாக காட்டி அவரை தான் பாபா அப்படின்னு அங்கே ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னும், வர்ற பக்தர்களுக்கெல்லாம் குறி சொல்கிறேங்கிற பேரில் அவங்க கேட்குற கேள்விக்கு, அவங்க வைக்கிற வேண்டுதலுக்கு, அவங்கக்கிட்ட போய் பர்சனலாக பேசுகிறது, அவங்க பர்சனல் பிரச்சனையை தெரிஞ்சுக்கிட்டு, நான் சித்தர்கிட்ட பேசினேன், சித்தர் உங்களுக்கு இந்த பதில் சொன்னார், நீங்கள் இதை செய்யணும், இதை நீங்கள் செய்யலை அப்படின்னா உங்கள் வீட்டில் அம்மா செத்துருவாங்க, அப்பா செத்துருவாங்க, அண்ணா செத்துருவாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி பயமுறுத்தி பரிகாரங்கிற பேரில் அவங்கக்கிட்ட பணம் பிடுங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு நடுவில் எனக்கு ஒரு நாள் கனவு வந்தது. நான் ஷீரடி போயிட்டு வந்தேன் இல்லையா, அதுக்கப்புறம் எனக்கு ஒரு கனவு வந்தது. பாபா கண்ணெல்லாம் செவந்து போய் கோவமாக தன்னுடைய கையில் சட்காவை எடுத்து தரையில் ஓங்கி அடித்து சொல்கிறாரு, நிதியும் நன்கொடையும் நீ வசூல் பண்ணது போதும், நிறுத்து இதோட அப்படின்னு சொல்லி கோவமாக சொன்னார். சொன்னது அந்த கீழவயலூர் பாபா தான். ஸோ இந்த கனவுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு நான் யோசிக்கிற கேப்பில் எனக்கு ரம்யாவும் ஆரி ஒர்க் மேமும் ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அங்கே நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த கனவுக்கு எனக்கு அர்த்தம் புரிஞ்சுது. உடனடியாக நான் அந்த வீடியோவை உங்களுக்கு கொடுக்குறேன். ரொம்ப முக்கியமாக எனக்கு இந்த கோயிலில் இவ்வளோ பெரிய மோசடி வேலை நடக்குது அப்படின்னும், பக்தர்களையெல்லாம் பயமுறுத்துகிறாங்க அப்படின்னும், பயமுறுத்தி பரிகாரங்கிற பேரில் அவங்க பணம் பறிக்கிறாங்க அப்படிங்கிறதையெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம், இதுக்கு மேலே இந்த கோயிலுக்கு நம்ம டொனேஷன் வாங்கி தரக்கூடாது அப்படிங்கிற முடிவு பண்ணி தான் நான் அந்த வீடியோவைவே கொடுத்தேன். நம்ம எல்லாருமே பாபா அப்படிங்கிற ஒரு பேருக்காக தான் இவ்வளோ சேவைகளையும் செய்கிறோம். யார் நான் பாபாவுடைய பக்தை, நான் பாபாவுக்கு கோயில் கட்டுறேன் அப்படின்னு சொல்லானோ நம்ம நம்பிடுறோம் இல்லையா. நம்ம யாருக்காக இதை செய்கிறோம்? பாபாவுக்காக தான் செய்கிறோம், பாபாவை நம்பி தான் செய்கிறோம். துவாரகாமாய்க்காக தான் நம்ம செஞ்சோமே தவிர்த்து, இவங்க என் முதுகுக்கு பின்னாடி இவ்வளோ வேலைகளையெல்லாம் செய்வாங்க அப்படின்னு நான் நினச்சும் கூட பார்க்கல. வாங்கின டொனேஷனுக்கு கணக்கு கேட்ட ரம்யாவையே அவங்க மிரட்டியிருக்காங்க. அண்ட் நான் கேட்டபோது இப்போ தரேன் அப்புறம் தரேன்னு இப்போ வரைக்கும் அவங்க எனக்கு கணக்கு தரவே இல்லை. கணக்கு தரலைனா கூட பரவாயில்ல, ஆனால் பாபா பேரை சொல்லி ஜனங்களை பயமுறுத்தாமல் இருந்திருக்கலாம், ஏமாற்றாமல் இருந்திருக்கலாம். ஈவன் என்னையவே அவங்க லக்ஷ்மிங்கிற பொண்ணை வச்சு ஏமாற்றிருக்காங்க பாருங்கள். அந்த பொண்ணு இந்த கோயில் கும்பலில் சேர்ந்த ஒருத்தி தான். பாபா அப்படிங்கிற பேரை சொல்லி ஜனங்களை எல்லாம் பயமுறுத்தி ஏமாற்றி பணம் பறித்து அதில் இவங்க சொகுசாக வாழலான்னு பிளான் போட்டதுக்கப்புறம் பாபா எப்படி என் கனவில் எனக்கு சொல்லாமல் இருப்பார்? துவாரகாமாயி கோயில் கட்டுற வரைக்கும் அவர் அமைதியாக இருந்தார். ஆனால் கட்டி முடித்ததுக்கப்புறம் இதனால தான் அவர், யாரும் இதுக்கு மேலே பணம் அனுப்பாதீங்க, ஏன்னா வர்ற பணம் சரியாக கோயிலுக்கு செலவு செய்யப்படாது அப்படிங்கிறத தெரிஞ்சு தான், அவங்களுடைய பேராசையை தெரிஞ்சு தான், அவங்களுடைய ஃப்ராடுத்தனத்தையெல்லாம் தெரிஞ்சு தான் அவர் என் கனவில் எனக்கு அதை சொன்னார். அடுத்தடுத்து எனக்கு க்ளூ கிடச்சி எல்லாரும் தகவல் கொடுக்க ஆரம்பித்ததும் நான் ஒரு வீடியோவாக கொடுத்தேன். இப்போ நீங்கள் ஆரி ஒர்க் மேமோடைய வாய்ஸ் நோட்டை கேளுங்க. ஓம் சாய்ராம். இது எல்லாத்துக்கும் ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இது துணிஞ்சு நான் இதை நான் சொல்கிறேன்.
இது ஒரு பாபா கோயில்ல எங்களுக்கு என்னென்ன பண்ணி என்னென்ன சொல்லி ஏமாத்துனாங்க, எங்களை எப்படி வந்து ஏமாத்தி பயமுறுத்தி வச்சிருந்தாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இதை வந்து பதிவிடுறேன். இது மாதிரி யாரும் ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் இந்த பதிவு நான் பண்ணியிருக்கேன். என்னன்னா, நாங்க வந்து ஒரு பாபா கோயிலுக்கு நான் போயிட்டு இருந்தேன். அங்க வந்து பாபா வந்து உண்மையா வைப்ரேஷனா அவ்வளோ சக்தியா இருந்தாரு. அதனால தொடர்ந்து நாங்க போயிட்டு இருந்தோம். அது வந்து போயிட்டே இருக்கும்போது, நானும் இன்னொரு பொண்ணு எல்லாம் போயிட்டு இருந்தோம். போயிட்டே இருக்கும்போது வாலண்டியர்ஸாவும் மாறணும். அப்ப ஒரு கட்டத்துல நாங்க தொடர்ந்து போகிறத பார்த்துட்டு, அங்க இருக்கிற ஒரு பூஜாரி, அதாவது சாமியார், அது மாரி இருப்பாரு. அந்த தாடியெல்லாம் வச்சுட்டு சாமியார் மாரி இருப்பாரு. ஆனா யார்கிட்டயும் பேச மாட்டாரு, எதுவும் பண்ண மாட்டாரு. அமைதியா உட்காந்துக்கிட்டு, வேடிக்கை பார்த்துக்கிட்டு அப்படி இருப்பாரு. நாங்க வந்து ஒரு கட்டத்துல போயிட்டே இருக்கும்போது, அவர் வந்து ஒரு சில வார்த்தைகள் ஒண்ணு சொல்லும்போது, அது மனசுக்குள்ள நெனச்சது சொல்லும்போது, அது பாபா தான் சொல்லியிருக்காரு. ஆனா அவங்க அத வந்து தப்பா பயன்படுத்தி, எங்கள நம்ப வச்சு, அவங்க பொண்ணு ஒண்ணு இருக்காங்க. அவங்க வந்து எங்க அப்பா தான் பாபா. அதாவது என்னன்னா, அவரு இறந்து ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து 15 வருஷம் ஆயிடுச்சு. அந்த 15 வருஷத்துல அவர் இறந்து போயிட்டாரு. அவரோட சோல் தான் உள்ள வந்து பாபாவோட சோலோ, ஒரு சோல் ஒண்ணு இருக்கு. அந்த சோல் தான் வந்து இப்ப எங்க அப்பாவா நடமாடிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து சமாதி இங்க தான். அதுக்காக தான் உங்கள வந்து இந்த கோயிலுக்கு வர வச்சிருக்காங்க. நீங்க பாபா வாழ்ந்த காலத்துல நீங்க இருந்திருக்கீங்க. அதனால தான் நீங்க இந்த கோயில தேடி வந்திருக்கீங்க. இப்ப அவருக்கான சமாதி வந்துட்டு அதாவது பாபாவுக்கு முன்னாடி ஒரு பெரிய சமாதி இருக்கும். அது வந்து அவருக்கானது. அதாவது அந்த சாமியார் இருக்காரு இல்லையா? அவருக்கான சமாதி அப்படின்னு சொல்லி தான் ஃபர்ஸ்ட் எங்கள பேச ஆரம்பிச்சாங்க. நாங்களும் அத நம்பிட்டோம். ஏன்னா ஒரு சில வார்த்தைகள் சொல்லும்போது நம்மளுக்கு வந்து நம்புற மாரி இருந்ததுனால, சரி ஓகே ஆமா இவரு தான் பாபா, பாபா ரூபத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லி ரொம்ப நம்பி, அதாவது எங்கள நம்ப வச்சு ஏமாத்துனாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் எங்கள ஏமாத்துனது. அப்ப அதுக்கான ப்ராசஸ் வந்து சமாதி கீழ தான் கட்டணும். கஃப்னி தைக்கணும், அத பண்ணணும், இத பண்ணணும் எல்லாமே சொன்னாங்க. சொன்னாங்க. அதே மாரி ஒரு 3 பேத்துக்கு தான் தெரியும். அவங்க அந்த தாடி வச்சிருக்கிற அந்த சாமியாரோட பொண்ணுக்கும், இன்னொரு பொண்ணு என் கூட வந்த பொண்ணுக்கும், எனக்கும் 3 பேத்துக்கு மட்டும் தான் தெரியும். அவரு இறந்து போய் அவருக்குள்ள இருக்கிறது ஒரு சோல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த சமாதி கட்டணும். அந்த இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் பண்ணாங்க. நாங்க 3 பேர் தான் அத பண்றோம். ஆனா, அதுக்கப்புறம் அத விட்டுட்டாங்க அப்படியே. அடுத்தது வந்துட்டாங்க. அடுத்தது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பொண்ணு அப்படியே டாபிக்க மாத்தி அப்படியே மாத்தி, எங்க அப்பா வந்து சிவரூபம். எங்க அப்பா தான் சிவன். நான் வந்து எங்க அப்பா கழுத்துல இருக்கிற பாம்பு. அது வந்து நாகரூபிணி நானு. அப்படின்னு சொல்லி எங்கள எல்லாம் ஏமாத்தி, உங்களுக்குள்ளேயும் ஒரு சித்தர்கள் பேசுவாங்க. அ பாம்பாட்டி சித்தர் இது சட்டைமுனிநாதர். அது மெயின் வந்து காகபுஜண்டர் அப்படின்னு சொல்லி, மச்சமுனி சித்தர் அப்படின்னு சொல்லி எங்களை எல்லாம் பேச வைக்கிற தியானம் பண்ண வச்சு, அதுவும் எங்க கூட்டு போவாங்கன்னா, காகபுஜண்டர் கோயிலுக்கு கூட்டு போவாங்கம்மா நைட்டு 3 மணிக்கு. அந்த மாரி எல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணி, எங்கள வந்து நம்ப வச்சு, நீங்க சித்தர், சிவர் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவ வந்து எங்க அப்பா வந்து முதல்ல பாபாவா இருந்தாரு. அப்புறம் சிவனா மாறிட்டாரு. அப்புறம் சித்தரா மாறிட்டாரு. அதனால வந்து அவருக்கானது எல்லாம் நம்ம வந்து இங்க தான் இருந்து எல்லாம் பண்ணோம். உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து எல்லாமே சமாதி இங்க தான். எப்படியெல்லாம் எங்கள நம்ப வச்சு, அதுவும் இல்லாம நான் ஒரு கட்டத்துல ஒரு டவுட் வரும்போது, அவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா, ஒரு வீட்ல ஒரு சின்ன சண்டை வந்தா கூட, "நீங்க வந்து இந்த கோயிலுக்கு வரலைல்ல, அதனால தான் அப்படி ஆயிடுச்சு. அப்ப எல்லாத்தையும் இழந்துட்டு தான் வரணும். அதாவது என்னன்னா, ஒரு குடும்பத்தையே விட்டுட்டு தான் நீங்க வந்து இருக்கணும். உங்களுக்கு இங்க சமாதி, இங்க தான்." அப்படின்னு சொல்லி சித்தர் பேசுறான், சிவன் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி உட்காந்து டைரியா எழுதி, அம்மா செத்து போயிருவாங்க, அப்பா செத்து போயிருவாங்க அப்படின்னு சொல்லி நே எடுத்து உட்காருவாங்க. எனக்கு வந்து எந்த சித்தரும் பேசுனது கிடையாது. நான் வந்து எந்த சித்தர்ட்டயும் நான் கேட்டாலுமே எனக்கு பதில்களே கிடைக்காது. கண்ண மூடி உட்கார்ந்துருப்போம். அப்ப ஒரு டவுட்லயே தான் நாங்க உட்கார்ந்துருப்போம். அதனால எங்களுக்கு வரலையா என்னன்னு தெரியல. ஆனா உள்ள பாபா ஒரு டவுட்ட குடுத்துக்கிட்டே இருந்ததுனால தான் எங்களுக்கு எதுவுமே தெரியல போல இருக்கு. ஆனா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, உட்கார்ந்து டைரியா எழுதுவாங்க. எழுதி அதுல வந்துட்டு இப்படி நடக்கும், அப்படி நடக்கும். சட்டைமுனிநாதர் பேசுறாரு. மச்சமுனி பேசுறாரு, காகபுஜண்டர் பேசுறாருன்னு சொல்லி டைரியா எழுதி வர்ற மக்களுக்கு குறி சொல்றேன்னு சொல்லி, அதுல ஆனா எல்லாத்தையும் பயமுறுத்தி எல்லாமே பண்ணுனாங்க. இதையெல்லாம் ஒரு கட்டத்துல பார்க்கும்போது, இதெல்லாம் உண்மையா இருக்குமோ? சாதாரண மனுஷங்க தானே நம்ப. அப்ப எல்லாமே நம்புற மாரி அந்த அளவுக்கு வந்து அவங்க பொண்ணும், அந்த சாமியாரும் பண்ணுனாங்க. அந்த அளவுக்கு நம்ப வச்சாங்க. இதுல அவங்க மனைவியும் சேர்ந்து தான் பண்ணுனாங்க. எல்லாருமே சேர்ந்து தான் இத எல்லாத்தையுமே எங்களுக்கு நம்ப வச்சு, உங்களுக்கும் இங்க சமாதி ஒரு கட்டத்துல எங்களுக்கு பயம் எடுத்துருச்சு. என்னன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வரணும்.
ஏன்னா கடைசி ஸ்டேஜ் அந்த மாதிரி போயிடுச்சு. நீங்க வந்து இங்கதான் சமாதி அப்படிங்கிற மாதிரியே ஆயிடுச்சு. நான் வந்து ஒரு கட்டத்துல காலையில போனா நைட்டு தான் வருவேன், கோயிலுக்குன்னு போயிட்டா. ஏன்னா எங்களை வச்சு எப்படி சொல்றதுன்னா, அவங்க வேற இது வேற பிரிப்பாங்க பாத்துக்கோங்க. வர்றவங்க கிட்ட காசு வாங்கணும். கார்ல வராங்க, நடந்து வராங்க அப்படின்ட்டு அவங்க கிட்ட போயிட்டு டொனேஷன் கேட்கணும். அந்த மாதிரி எங்களை வச்சிருந்தாங்க பயமுறுத்தி. ஆனா வெளியில பாத்தீங்கன்னா நீங்க வந்து உள்ள வந்து ஒரு சித்தர் பேசுவாரு, அது பேசுவாரு, இது பேசுவாருன்னு எவ்வளோ ஏமாற்றுறாங்க. எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க ஒரு மக்களை. வர்ற கோயிலுக்கு வர பக்தரை எப்படியெல்லாம் ஏமாத்தி பணம் சம்பாரிச்சு எல்லாம் வந்து கோயில் கட்டுறேன், அதை கட்டுறேன், இதை கட்டுறேன், காசை வசூல் பண்ணி ஏமாத்திக்கிட்டு இப்படியெல்லாம் நடந்துச்சு. இதுக்கு மெயின் காரணம் வந்து அந்த தாடி வச்சவரும் அவங்க பொண்ணும் தான். எங்களை முக்காவாசி மாத்துனதே அவங்கதான். எங்களை பயமுறுத்தி இந்த அளவுக்கு வந்து எங்களை பண்ணி ஒரு கட்டத்துல பாபாவே வந்து எங்களுக்கெல்லாம் உணர்த்தினாரு. இதெல்லாம் வந்து போலி, அத்தனையும் பொய் அப்படிங்கறத சொல்லிதான் எங்களை வெளியிலேயே போக வச்சாரு. எல்லாத்தையும் திருத்தி ஒரு கனவு மூலியமா கொடுத்து, ஒரு எங்க அப்பா அப்பா அம்மா மூலியமா பேசி, யாரோ ஒருத்தர் ரூபத்துல தானே பாபா பேசுவாரு. அப்படி எல்லாரும் சொல்லிதான் நான் வெளியில வந்தோம். ஏன் நம்ம இப்படி இருக்கோம் அப்படிங்கிறது ஒரு கட்டத்துல பாபாவே வெளியில எங்களை வந்து போக வச்சுட்டாரு. ஏன்னா இவங்க அந்த அளவுக்கு வந்து பண்ணிட்டாங்க எங்களை. பாபாவுக்கே தாங்க முடியாது அந்த பண்ணின அத்தனை ஃப்ராடுத்தனமும். அவ்வளோ ஃப்ராடுத்தனம், எவ்வளோ பொய் பேசுறாங்க. செத்து அதையும் நம்பணும் பாருங்க. எங்களை சொல்லணும், நம்பிதான் இருந்தோம் அத்தனையும். ஒரு கட்டத்துல எப்படி சொல்றதுன்னா, இவ்வளோ முட்டாளா இருந்திருக்குமே, இந்த காலத்துல இந்த மாதிரி இருப்பாங்களான்னு வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. உள்ள இருக்கிற வரைக்கும் அது தெரியவே இல்லை எங்களுக்கு. அதை தெரிய வச்சது பாபா தான். நீங்க எல்லாரும் நினைக்கலாம், ஏன் நீங்க வந்து அப்பயே வெளியில வரல அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது என்னன்னா, நான் சொன்னேன் இல்லையா, பயமுறுத்தி வச்சிருந்தாங்க எங்களை. அதாவது பாபா கோயில்ல வந்து பின்னாடி அம்மனை வச்சு பூஜை பண்ணி குறி சொல்லுவாங்க. அது யாரு அப்படின்னா, இந்த தாடி வச்ச சாமியார் இருக்காரு இல்லையா, அதாவது சாமியார் இல்ல, ஆசாமி. அவரோட பொண்ணு வந்து குறி சொல்லுவாங்க. அதுல வந்து என்னன்னா, ஒரு வெள்ளிக்கிழமை மணிக்கு குறி சொல்லும் போது, நீங்க ஒரு 6 பேரை மட்டும் குறிப்பிட்டு, அதாவது எல்லாரும் உட்காந்துருக்காங்க, அந்த 6 பேத்துக்கு மட்டும் தான் தெரியும் எங்களை தான் சொல்றாங்கன்னு. நீங்க எல்லாம் ஒற்றுமையா இல்ல, இப்படி இருந்தா எப்படி வந்து கோயில் வந்து மேல வரும்? அப்ப சாட்டை எடுக்க வேண்டியதா, எல்லாத்தையும் விட்டு வர வைக்கட்டுமா, எல்லா குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு வர வைக்கட்டுமா அப்படின்னு சொல்லி சாமி வந்து சொல்லும் போது யாரா இருந்தாலும் பயப்படதானே செய்வோம். அப்ப நம்ம குடும்பத்துல உள்ளவங்களுக்கு ஏதோ ஒண்ணு ஆயிடுமோ, இல்ல ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்ற சாமியே சொல்லுது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து அந்த மாதிரி ஒரு பயமுறுத்தி எங்களை வச்சிருந்தாங்க. அதனாலதான் எங்களால வெளியில சொல்ல முடியல. ஒரு கட்டத்துல எனக்கு வந்து பாபாவும் சரி, நான் வணங்குற அம்மன் நாகமணி அம்மனும் சரி, எங்களை வந்து வெளியில கொண்டு வந்துட்டாங்க, புரிய வச்சுட்டாங்க. ஒரு சில இது என்னன்னா, பாபாவை வந்து நம்ம பிரார்த்தனை பண்றதுக்காக தான் நம்ம உள்ள போறோம். அதாவது வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்ன பண்றது பாபா? எனக்கு கஷ்டமா இருக்கு வேலை செய்யறது. ரொம்ப ப்ரெஷரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க, அதாவது ஐடி கம்பெனில ஒர்க் பண்ற பிள்ளைங்களா இருக்கட்டும், வேலை செய்யற பிள்ளைங்களா இருக்கட்டும், ஏதாவது வந்துச்சுங்க அப்படின்னா, அந்த பிள்ளைங்கள என்ன சொல்லணும்? ஒரு சாமியாரா இருக்கிற ஆளு என்ன சொல்லணும்? பரவால்லம்மா, நீங்க கஷ்டப்பட்டா தானே எல்லாமே இது பண்ணணும். அப்ப பாபாவ நம்புங்க, வேண்டுங்க, அப்ப கிடைக்கும் அப்படின்னு சொன்னா பரவால்ல. ஆனா அவங்க சொல்ற வார்த்தை என்னன்னா, "நீ வேலைய விட்டுட்டு வந்து என் கோயில்ல உட்காரு. எனக்கு வேலை செய்யி. என் கோயிலுக்கு வேலை செய்யி. வரவங்க கிட்ட டொனேஷன் கேளு." இதுதான் அவங்களோட பிளானே. ஃபுல்லா உட்கார வச்சுட்டாங்க ஒரு 2, 3 பேத்த. அந்த மாரி வந்து கோயில்லயே டொனேஷன் வாங்குறதுக்காகவும், எல்லாத்துக்காகவும், "உனக்கு இதுதான் பாபா சொன்னது. நீ இங்கேயே உட்காரு கோயில்ல." அப்படின்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணி, அவங்க பொண்ணும், அந்த தாடி வச்ச ஆளும் வந்து அங்கேயே உட்கார வச்சுட்டாங்க. அது வேலைய விட்டுட்டே வந்துருச்சுங்க அந்த பிள்ளைங்க. ஒரு சில பிள்ளைங்க வந்து வேலைய விடாம, அவங்க குடும்ப சூழ்நிலை கருதி வராம அங்கேயே இருந்துச்சுங்க. ஒரு சில பேரு வந்தாங்க. வந்து கோயில்ல தான் உட்கார்ந்தாங்க. அவங்களையும் சக்கையா புழிஞ்சு எடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, இதுல என்ன ஒரு ஹைலைட்னா, இவங்க மத்தவங்க எல்லாரும் வந்து இந்த கோயிலுக்காக வேலை செய்யணும், பணம் கேட்கணும், எல்லாமே பண்ணணும். ஆனா அவங்க குடும்பம் மட்டும் எதுவுமே கேட்காது. அவங்க பொண்டாட்டி கால் மேல கால் போட்டு உட்கார்ந்திருப்பாங்க. அவங்க பொண்ணு வேலைக்கு போவாங்க. அவங்க பொண்ணு வேலைக்கு போலாம். ஆனா மத்தவங்க பிள்ளைங்கலாம் யாருக்கும் வேலைக்கு போக்கூடாது. அவங்க கோயிலுக்கு வந்து உழைக்கணும். இதே தான் அவங்களோட பிளானே அதுதான். மத்தவங்கள வச்சு வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. உண்மையாலுமே இந்த மாதிரி மனுஷங்க வந்து இப்படி ஏமாத்துற கும்பல் வந்து நிறைய இருக்கு. இந்த மாதிரி ஏமாத்துற கும்பல்ட்ட இருந்து நம்ம வந்து நம்மளதான் பாதுகாத்துக்கணும். யாரு சொன்னாலும் நம்பாதீங்க. யாரு நான் வந்து கோயில் கட்டுறேன், அது கட்டுறேன்னு டொனேஷன் கேட்டாலும் பண்ணாதீங்க.
ஏதாவது டைரியை வச்சுக்கிட்டு எழுதிக்கிட்டு குறி சொல்றேன்ற பேர்ல அது எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னுமே திருந்தாத பிறவிகள் இன்னுமே இருக்கு. எங்களை மாதிரி யாரும் ஏமாறாதீங்க. அதனாலதான் இந்த விழிப்புணர்வுக்காக நான் கொடுக்குறேன். நானே இது உண்மையா எங்களுக்கு நடந்தது. நான் மட்டும் இல்ல, இன்னும் சில பேரையும் பாபா வெளியில வர வச்சிருக்காரு. உண்மையா இருந்தவங்க அத்தனை பேத்தையும் வர வச்சிருக்காரு. இது பாபாவை மட்டும் நம்புங்க. எந்த சாமி ஆடுறேன்ற பேர்ல, அம்மா குறி சொல்லுதுங்கிற பேர்ல எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு கூட்டமே இருக்குது. அதனால எதையும் நம்பாதீங்க. அதுக்காக தான் இந்த எல்லாரும் விழிப்புணர்வா இருங்க. பாபாவை மட்டும் கும்பிடுங்க. எந்த ஆசாமியும் கும்பிடாதீங்க. நான் ஏன் சகலமும் சாய்பாபா சேனல் மூலியமா சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, பிரீத்தி வந்துட்டு ஒரு சில வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவேர்னஸ் வீடியோ கொடுத்திருப்பாங்க. தைரியமா கொடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சிலர் பாபா கோயிலை வச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. மக்களை வந்து ஏமாத்தி பணம் பறிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி டைரியா எழுதி எங்க அம்மாவுக்கு இப்படி ஆயிரும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நடந்த உண்மையவே வந்து தைரியமா வெளியில சொல்லி அவங்க வந்து வீடியோ போட்டதுனால அவங்க வந்து இந்த வீடியோ பார்த்ததுல இருந்து எனக்கு வந்து நாமளும் வந்து நாம ஏமாந்ததை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நான் வந்து இந்த சேனல்ல நான் இதை வந்து சொல்லணும். மக்கள் எல்லாம் விழிப்புணர்வா இருங்க, யாரும் ஏமாறாதீங்க அப்படின்னு சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் வந்து இதை சொல்றேன். ஸோ மக்களே எவ்வளோவெல்லாம் நடந்திருக்குன்னு பாருங்கள். நான் எங்கேயோ கோயம்புத்தூரில் இருக்கேன், அவங்க திருச்சியில் இருக்காங்க. ஆனால் கூடவே இருந்திருக்காங்க. காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் இருந்த வாலண்டியர்ஸ்க்கே அவங்க ஃப்ராடுங்கன்னு புரிஞ்சுக்கிறதுக்கே இவ்வளோ நாள் ஆயிருக்குன்னா, நம்ம தூரத்தில் இருந்துட்டு பணம் அனுப்புகிறோம், நமக்கெல்லாம் அங்கே என்ன நடக்குதுன்னு எப்படி தெரியும்? ஸோ இதனால தான் நான் உங்களுக்கெல்லாம் வீடியோ கொடுத்து டொனேஷன் பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஒரு பக்தர் எனக்கு வந்து இமெயில் பண்ணி கேட்டாங்க, இவ்வளோ சின்ன கோயிலுக்கு, கிராமத்தில் இருக்கிற கோயிலுக்கு வர்ற டொனேஷனே அரிதானது, அந்த டொனேஷனை ஏன் வேண்டான்னு சொல்லி வீடியோ போட்டு நிறுத்துறீங்க? வர்ற பாபாவுக்கு வர்ற காசை ஏன் நிறுத்துறீங்க? ஷீரடியில் அவ்வளோ கோடி காசு வருது, இன்ன வரைக்கும் ஷீரடியில் கூட யாரும் டொனேஷன் பண்ணாதீங்கன்னு சொன்ன கிடையாது, நீங்கள் ஏன் பாபாவுக்கு வர்ற காசை நிறுத்துறீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஷீரடிக்கு வர்ற காசை, அந்த பணத்தை ஒரு ரூபா கூட மிஸ்யூஸ் பண்ணாமல் சரியாக பக்தர்களுக்காகவும் அந்த ஊர் ஜனங்களுக்காகவும் அந்த ஊரோடைய டெவலப்மெண்ட்டுக்காகவும் பாபாவுக்காகவும் செலவு பண்ணுறாங்க. ஆனால் இவங்க அப்படி இல்லை. அதையெல்லாம் பாபா கண்கூட பார்த்ததுனால தான் இவ்வளவையும் செஞ்சுருக்காரு. அண்ட் அவருடைய பக்தர்கள் எல்லளவும் ஏமாந்துடக்கூடாதுங்கிறதுல அக்கறை பாபாவுக்கு அதிகமாகவே இருக்கும் தானே. இங்கே கேட்கலாம், இதை ஏன் நீங்கள் அன்றைக்கே சொல்லலை அப்படின்னு. அன்னைக்கு சொல்கிறதுக்கு என்கிட்ட எவிடன்ஸ் இல்லை. எனக்கு ப்ரூஃப் கலெக்ட் பண்ணவே இவ்வளோ டைம் எடுத்துச்சு. இத்தனை நாள் இந்த கேப்பை நான் வந்து எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த டைம் ஷெடியூலை வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ எனக்கு என் கையில் எல்லா ப்ரூஃபும் இருக்குது அப்படிங்கிற தைரியத்தில் தான் நான் பேசுகிறேன். ஏன்னா எதையுமே நம்ம வாய்ஸ் அவுட் பண்ணி சொல்லும்போது ப்ராப்பர் எவிடன்ஸ் இல்லாமல் சொல்லக்கூடாது. அதனால தான் நான் இவ்வளோ நாள் அமைதியாக இருந்தேன். அண்ட் இன்றைக்கி அங்கே இருக்கிற வாலண்டியர்ஸே ஒவ்வொருத்தராக அங்கே நடந்த கதையை சொல்ல துணிஞ்சதுக்கப்புறம் இது உங்கள் காதுக்கு கொண்டு வர்றது என்னுடைய கடமையாக நான் நினைக்கிறேன். ஸோ என்றைக்குமே ஜாக்கிரதையாக இருங்க, விழிப்புணர்வோடு இருங்க. பாபா அப்படிங்கிற ஒற்றை பேரில் ஏமாந்துடாதீங்க. ஏன்னா இந்த உலகம் கலியுகம். இந்த கலியுகத்தில் நம்மளை ஏமாத்த தான் நிறைய பேர் இருக்காங்களே தவிர்த்து காப்பாற்றுறதுக்கு கடவுள் மட்டும்தான் துணையாக இருப்பாருங்கிறத மறந்துடாதீங்க. இது இன்னும் முடியலைங்க. இதோட கண்டினியூஷனாக நாளைக்கு இன்னொரு வீடியோ வரப்போகுது. வேற ஒரு பக்தர் பேசுவாங்க. ஸோ மறக்காமல் பாருங்கள். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம்.